தரிசியாக இருக்கிற நம்முடைய குலதெய்வம் ஐயா அவர்கள் நிறைவு நீ ஊர்ட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. பேருரையாற்றுகிறார்கள். சிந்தனை சிற்பி, சைனடி குப்பி, செயல் சிங்கம், பிரச்சார பீரங்கி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாங்கினேன் செம்ம சீனிக்குது இன்னைக்கு. என்ன கொஞ்சம் ஒரு மைக்க நல்லா செட் பண்ண தெரியல. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. என்ன பண்ண போறீங்க? ஒரு பெரிய குளத்துக்குள்ள கல்ல நுழைக்க முடியாத இந்த துப்பு கட்ட தோசி என் பொண்ணோட சின்ன இதயத்துல எப்படா நுழையவன்? கண்ண புடிஞ்சிருவேன். சத்தம் போட்டீங்கன்னா நான் பேச மாட்டேன், எழுந்து போயிடுவேன். எதுக்கடா வந்துக்கிறீங்க? சத்தம் போட வந்துருக்கீங்க, வாய மூடுங்கப்பா. அண்டா பெரிய மனுஷன் மறுபடியும் அழ வச்சிடாத. போடா, பேச்ச கேளுங்க. சத்தம் போட நானும் எழுந்து சத்தம் போடுவேன், அவ்வளவுதான். மறுபடியும் சொல்றேன், ஏன் வாய திறந்தாலும் படார்னு ஒண்ணு கொடு. வாய திறந்தான்னா கொடு. ஏன்டா இது மாதிரி கத்துறீங்க? கல்லிலே சிலை செய்தான். சொல்லுங்க அடுத்தது. பல்லவராசா இங்கே நகடப்பாவை இங்க வச்சிருந்தான். இல்லன்னா நாலடியார் திருப்புகள் எல்லாம் பொழந்து கட்டிருப்பிய. பெருசு நீ என்னதான் சொந்தமா இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி உட்காரு. இல்ல இங்க இருக்கிறங்க. வேணாப்பா, கல்கண்டு தட்டல இருக்கு, நீ எச்சு ஊத்திடுவேன். முன்னால சொல்லுவாங்க சோழ நாடு என்ன சொல்லுங்க, சோறுடை. கரெக்ட். ஓ இன்வால்வ்மெண்ட் நான் பாராட்டுறேன். கரிகால் சோழன் என்ன பண்ணா சொல்லுங்க. நான் கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும். சொல்லுங்க. என்ன பார்த்தா இந்த மாதிரி கேள்விதான் கேட்கணும் உனக்கு தோணுமா? டேய், கல்லணையை கட்டணும் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால? இவனை கொன்னிடலாமா? இந்த சோழ மண்டலத்தில் தான். அதே மாதிரி கங்கை கொண்டான், அடுத்தது கடாரம் வேண்டான். இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? இந்தியா அதனுடைய எல்லைகள் நமக்கு தெரியும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் யார் யார்? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? இந்தியாவில் 4694 சாதிகள், தமிழ்நாட்டில் 346, 364. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. 364 சாதிகளும் முன்னேறினால்தான் தமிழ்நாடு முன்னேறும். சரா பொத்திட்டு போடா. இதுவரைக்கும் உடைச்சல பத்தாதா? 86 வயதிலும் தொடர்ந்து போராடி கொண்டு வருகின்ற நம்முடைய சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களே. நீ ஒரு அண்ட புழுக, ஒரு ஆகாச புழுக எனக்கு தெரியும்டா. மாத்தி மாத்தி புழுவாதீங்க. நம்முடைய ஐயாவின் அழைப்பை ஏற்றி 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 லட்சக்கணக்கில் வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளே. நாங்கெல்லாம் உங்க தம்பிங்கன்னு. தம்பியா? எனக்கு எதுனா தம்பி? தொழில் ரீதியா தம்பிங்கன்னு சொல்ல வந்தோம்ன. என் உயிரினும் மேலான அன்பு சொந்தக்காரர்களே. நீயே நரிமோந்த சோதனை குழாயில் பிறந்தவன், உனக்கு வேண்டாம் மாமன் மச்சான். இந்த மாநாட்டில் எனக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது. என்னுடைய அன்பு அண்ணன் காடு வெட்டியார் சோழ மண்டல மாநாட்டிலே இல்லை என்று எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருக்கிறது. இந்த மாநாடு ஒரு சின்ன சாம்பிள் தான். மெயின் பிக்சர் மே மாதம் 11ஆம் தேதி மாமல்லபுரத்திலே. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இது டெல்டா பகுதி. இந்த விவசாயிகளிடம் பல கேள்விகளை நான் கேட்க வேண்டும். நான் ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. விவசாயிகளுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக ஐயா அவர்கள் போராட்டம் அறிக்கைகள் விட்டு. ஆனால் இங்க இருக்கின்ற விவசாயிகள் ஏன் எங்களுக்கு வாக்களிக்க மறுக்கிறீர்கள்? இல்லப்பா, மேனேஜர் மூஞ்சி உனக்கு இல்லையடா. விவசாயத்திற்கும் விவசாயிகளுக்கும் ஒரே ஒரு தலைவர் பாதுகாவலர் யாரு? நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தான். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.